இந்த ஸ்கூட்டர்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போறதுக்கு ஒத்து வருமாடி? ஆமா பாத்தியா, நீ வேற ரொம்ப குண்டா இருக்கியா, உடம்ப குறடி. நான் குண்டு, நீ ஒல்லி. தனுஷன் நினைப்போம் மனசுக்குள்ள. என்னதான் செஞ்சாலும் இந்த நாள் முழுதும் வெளியே இருந்துகிட்டு வீட்டுக்கு போறேன்னா இந்த பிள்ளைகளை பாக்குறது ஒரு தனி சந்தோஷம் தான். இப்பெல்லாம் எங்க வீட்டுல நாள் முழுசும் பரபரப்பா தான் இருக்கு. வீடு ஃபுல்லா பிள்ளைகளா சேர்ந்துதான் சுத்துறது, சேர்ந்து சமைக்கிறது, சேர்ந்து சாப்பிடுறது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா. தங்கச்சி மக்கா அப்படி எல்லாரும் வந்தவொடனே என் வீட்டுக்காரமாக்கும் படு சந்தோஷம். பிள்ளைகளும் பாட்டில் விளையாடுறாவே எடுக்காவே அவைகளுக்குள்ளேயே ரொம்ப பிஸியா இருக்காவ. பூமாரி எல்லாம் ஒரு பேச்சு கூட எங்க வீட்டு பக்கமா எட்டு பார்க்க மாட்டேக்கா. நைட்டு தூங்குறதுக்கு தான் வாரா. பூமாரி அது கூட வந்திருக்க மாட்டா. அவங்க அம்மா வரலன்னா கொன்றுவேன்னு சொல்லியிருக்க பியாக்கும் வந்துகிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னடி அப்படி பிரச்சனை? பாட்டில் இருந்துட்டு போறா. எல்லாம் நல்லா சேர்ந்து எடுத்து விளாண்டுட்டு இருக்க பிள்ளைய உங்களுக்கு பொறுக்க மாட்டேக்கு. பாட்டில் இப்பதான் அவங்களுக்கு டைம் கிடைக்கி விளாண்டுட்டு போட்டு. ஆமா, வெளியே சுத்தி பார்க்க போலாம் அது இதுன்னு ஏதாவது யோசிச்சிருக்கே என்ன? எடே இந்த வெயில்லயே போ சொல்றா. இப்பதானே எல்லாரும் போயிட்டு வந்தோம். அதுவும் சரிதான். அதான் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்க போறவ, குளத்துக்கு போறவ, அங்கங்க போயிட்டு தானே இருக்காவ. கொஞ்சம் நாள் போட்டு அப்புறம் யோசிப்போம். பூமாரி யமுனாலாம் அடுத்த வருஷம் 10ஆப்பு தானே? ஆமாடே ஆமா. எதுவும் டியூஷனுக்கு அது இதுன்னு எதுவும் யோசிச்சிருக்கியா இவளுக்கு? அதெல்லாம் இன்னும் யோசிக்கல. என் பிள்ளைகளும் அதை பத்தி ஒண்ணுமே என்கிட்ட சொல்லவும் இல்லை. பூமாரிலாம் சொல்லிட்டா நான் எங்கேயும் டியூஷன் நியூஷன்லாம் போக மாட்டேன், நான் வீட்டில இருந்தா படிப்பேன்னு சொல்லிட்டேன். அதுவும் சரிதானடே. ஊரை விட்டு போக வேண்டியிருக்கு. நல்ல டியூஷன் படிக்கணும்னா இவளுக்கு போயிட்டு வர்றதுக்கே நேரம் ஆயிரும். அப்புறம் அவ்வளோ தூரம் போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா வீட்டு பாடம் பண்றதுக்கோ படிக்கிறதுக்கோ எப்படி நேரம் கிடைக்கும்? எப்படியோ நல்லா படிச்சா சரி. அந்த கஷ்டம்ல நம்ம பிள்ளைகள்ட்ட எங்கடி? நம்ம பிள்ளைகளும் எப்பவுமே நல்லா தானே படிக்கும். அண்ணே வாடே என்ன இன்னைக்கு நேரம் கழிச்சு வாரா? காலையிலே ஒரு கூத்து வீட்டுல நடக்கணும். அதுக்கப்புறம் தானே நம்ம வர வேண்டியது இருக்கு. தம்பி ஒரு டீ தாமோ? வந்து கொண்டாருனே. நீங்க எப்படி இன்னைக்கு சீக்கிரம் வந்தீங்க? நடந்து வந்தாலும் நாங்க நேரம் கழிச்சு வருவோம். சண்முகம் வீட்டுல வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு சின்ராஸ்ட் வந்து ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் என்ன, என்னையும் அதுலயே கூட்டு வந்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களோ? யானே இன்னைக்கு வாக்கிங்லாம் போலியா? வெயில் எப்படி இருக்கு பார்த்தல. இதுல வாக்கிங் ரொம்ப முக்கியம். அதான் சின்ராஸ்ட் வந்து வண்டியை வாங்கிட்டு வயக்காடு வழியா அப்படியே வந்தா காத்து ஓட்டமா அழகா இருக்குமேன்னு வந்தோம். வெயிலும் அப்படி மண்டெல்லாம் காயுது. என்னதான் செய்யணும்னு தெரியல. விவசாயம் பண்றவெல்லாம் பாவம். நம்ம செல்வாயும் இன்னும் காணும். நீ சின்ராச வண்டி எடுத்துட்டு வந்துருவியா? அப்புறம் இன்னும் சின்ராச காணும் தேடினா அது எப்படி? ஏடே அவன் செல்வா கூட நான் பைக்ல வந்துடுவேன்னு சொன்னான்டே. சரி அப்படியா? சின்ராஸ் யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருந்தா நான் வெளியே வரும்போது. நான் கூப்பிடவும் செஞ்சேன், ஆனா அவனுக்கு காது கேட்கல. சரி நம்மளும் நடப்போம், அவன் எப்படியும் வண்டியில தானே வருவான்னு நானும் வந்துட்டேன். என்ன இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரம் ஆஜர்பட்டாச்சு? உங்களை பத்தி தாண்டி பேசிட்டு இருந்தோம். ஐஸ் 100. அண்ணே டீயா காப்பியா? எனக்கு காப்பிமா. எனக்கு டீமோ? சரிண்ணே. என்னன்னே அன்பு வரலையா இன்னைக்கு? அவனுக்கு காலங்காத்தால மீட்டிங் வச்சுட்டாவலாம், வரமாட்டேன்ட்டான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவலி தானே? ஆமாடி. சின்ராசு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தீங்களா? என்கிட்ட கேட்டுக்கலாம்லானே, பைக்கு தந்திருப்போம்ல. போடே, அது ஒரு பைக்கா? அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது அதுல. ஆனா இந்த ஸ்கூட்டர்லயும் எங்களால உட்கார முடியல தெரியுமா? நாங்க 2 பேரும் குண்டா வேற இருக்கோமா, சரியா உட்காரவே முடியல. நீ ஒன்ன சொல்லு, நாளா குண்டு இல்ல. சரி தனுசு. இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு இப்படி பிள்ளைகள் நியூஸை பார்த்து சந்தோஷப்படுற காலமும் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்போ இப்படிலாம் நடந்துச்சு? மக்களே, சித்தி பார்த்தீங்களா என்ன ஆட்டம்னு? பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன காப்பி தானே? இது காலையில் கொடுத்ததுக்கு நீ தானே வேண்டாண்ணா? நான் சாப்பிட்டுட்டு காப்பி கொடுக்கணும்னு நினைச்சேம்மா. தாமா போ, பெரியம்மா மீராக்கான அடுப்படியில தான் காப்பி குடிச்சிட்டு இருக்காவ. போ கேளு போ. ஏம்மா நான் தான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கலாமா? போம்மா, நீ போய் எடுத்துட்டு வா. இடி நீ போ, இவ்வளோ நேரம் வைக்கல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கு, கடுப்பத்தான் போட்டி. சரிம்மா போறேன், கத்தாத, தள்ளி போயாம்ல.
சோபி ஓடிரு, அம்மா வந்தனா கொன்னுருவா. ஏட்டி சோபி ஓடுறத பாரு இந்த வாரட்டி. இம்மா பாருமா என்னன்னு தள்ளி விட்ட. தங்கம் எந்தி மக்கா. நான் எந்திக்கம்மா, நீ போ அவளை முதல்ல அடிச்சிட்டு வா போ. இந்த அவளை கொன்னுட்டு வரேன் இரு மக்கா. ஏம்மா நான் இருக்கம்மா, நீ போ அடிச்சிட்டு வாம்மா. என்ன ஆனாலும் உனக்கு நான் அவளை அடிச்சிடணும் அப்படிதானே? அவன் என்ன இப்படி தள்ளி விட்டுட்டு போறா, உனக்கு அதை தள்ளியோ? முத அவளை வச்சுக்கிறேன், அப்புறம் உனக்கு வாரேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? சரி இனிமேல் இன்னைக்கு வெளியே போகணும்னு வச்சுக்கோயேன், அப்போ நம்ம பறிப்போம் சரியா? போதுமே சொல்லிட்டியல, இனிமேல் தரையில் நிற்காது காலு. மக்களே என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடி வரா? பெரியமனை காப்பாத்துங்க பெரியம்மா, அம்மா என்ன அடிக்க வரா. ஆமா மடியில போய் ஒளிஞ்சிக்க. சும்மா இருட்டி, எப்ப பாரு அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ இங்க வா மக்களே, நான் இருக்கம்ல, எப்படி அடிச்சுடான்னு பாப்போங்க அம்மா. மைனி என்னாச்சு? சுபி தள்ளி விட்டுட்டு ஓடி வருது கழுதே. நான் சும்மா கையை தான் வச்சு பெரியம்மா, அவன் விழுந்துட்டான். நீ கையை வச்சா விழுந்துருவான், நல்லா விழுவான். அப்படிலாம் தள்ளி விடக்கூடாதுலாமோ. சரி பெரியம்மா, இனிமே செய்ய மாட்டேன். நடிக்கிற நடிப்பா பாரா. காப்பி குடிக்கிறியா? காப்பி போட்டு தரட்டுமா? சரி நல்லா வாங்கு. லேய் என்னல நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த சில்வண்டெல்லாம் தள்ளியா நான் விழுவேன். இல்ல சும்மா ஆக்டிங். இவ்வளவு கலவரம் நடக்க இவளுக்கு என்ன டான்ஸ் பத்தியா? இந்த கழுதைக்கு கண்ணு மூடிட்டா எதுவுமே தெரியாதோ? அவ எப்பவும் இப்படிதான் இல்ல பாரா. எதுக்கு ஆடுறோம் என்னத்துக்கு ஆடுறோம்னு தெரியாம இது ஒண்ணு ஆடிட்டு இருக்கு பாரா. எதுக்குல எரும மாடி என்ன தள்ளி விட்டா? தள்ளி விட்டானா என்ன? சோபி என்ன தள்ளி விட்டு நான் விழுந்து கதறி எங்க அம்மா அடிக்க போய் இவ்வளவு சீன் நடந்திருக்கு. ஆனா நீ கண்ணை மூடிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. கண்ணை மூடிட்டா உனக்கு காதும் கேட்காது. நீ என்ன அடிச்சிட்டு சாவல, என்ன இருக்குல தள்ளி விட்டா? சோபி என்ன தள்ளி விட்டாளா? அதான் நான் உன்னை தள்ளி விட்டேன். எரும மாடி இந்த பாரு. எப்படி ஏ லூசு, பா பா உட்காரு. என்னோ பெருசா சாதிஷ்ட மாதிரி தான் நினைப்பு. நான்லாம் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா சோபிட்ட? பா போய் உட்காரு போ. சோபி இதுக்குள்ள ஒன்று தள்ளி விட்டா? அவதான் தள்ளி விட்டான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் விழுந்தேன். எங்க அம்மா போயிருக்கா அவளை அடிக்கிறதுக்கு. அட பாவி, இதெல்லாம் எப்பவும் நடக்கிறதா? எங்க அம்மாட்ட எப்பவும் இப்படிதான் நான் மாட்டி விடுவேன். பாவம் சோபி எங்க அம்மாட்ட அடி வாங்கிட்டு இருப்பா. எப்ப வந்து பின்னாடி அம்மா நின்னா நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுப்பாளோ? எதுக்கு மூஞ்ச பாவம் போல வச்சுப்போம். அம்மா ஒருன்னு பார்க்காலே தங்கச்சியை ரொம்ப அடிச்சிட்டியோமா? வாய திறந்தாலே பொய். அது எங்க ஆளை காணோம்? அம்மா அவன் பாத்ரூம்ல இருக்கா. இவ்வளவு நேரமால பாத்ரூம்ல இருக்கா? முழி சரியில்லையே, என்னாச்சு சொல்லு. அம்மா அவன் பாத்ரூம்ல இருந்தானா, நான் விளையாட்டுக்கு தாப்பா போட்டுட்டு வந்துட்டேம்மா. பூட்டிட்டு வந்துட்டியா? அம்மா விடுமா, அம்மா விடுமா. அம்மா விடுமா, நான் பாத்ரூம் கதவை திறந்து விட்டுதே, அப்புறம் அடிமா. போ சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. So what did you learn from Vijay? Like, he's a man of very few words. വോട്ടെടുപ്പ് പുരോഗമിക്കുകയാണ്. சென்சஸ் ஆஃப் இன் ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதனால இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம தலைவர் விஜய் தான். எப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்கவர்? ஒழுங்கா படுத்து தூங்கலாம்ல. அம்மா சின்ராசு ஏமா சோபால நல்லா படுத்து தூங்கா, இப்படி உட்காந்துட்டே ஏன் தூங்குறா? உட்காந்துட்டே இருந்தேன், கண்ணை சந்துட்டு. சரி நீ வா உட்காரு, நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. நீ வந்து உட்காரு, வாயேன் சொல்றேன். சொல்லுமா. என்னம்மா இன்னைக்கு ஒரு ரேடியோ மூஞ்சி சிரிச்சாப்ல இருக்கு, என்ன? சும்மா இருல சின்ராசு. கனக 1 மாசத்துக்கு நம்ம வீட்டில் வந்து இருக்க சொல்லான்ட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற?
கனகு இந்த வீட்டு பிள்ளை, ஏன் தங்கச்சி, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் கனகு ஒன்ன பேச சொன்னா மாப்பிள்ளைகிட்ட இப்படி 1 மாசத்துக்கு இங்க வந்து தங்க சொல்றதுக்கு. அப்படியா? சரி சரி, நான் பேசுறேன். அப்போ என் கனகு சொன்னா வேண்டாம்னு சொல்லிடுவாரு. அப்படி இல்லைல்ல, ஆனாலும் நம்ம வீட்ல இருந்து சொன்னா அவர் கொஞ்சம் கேட்பார்ல. அதான் அவ சொன்னா நீ அண்ணனை சொல்ல சொல்லு, இல்லை நீ சொல்லுன்னு. இப்போ கனகு நம்ம வீட்டில் போய் 1 மாசம் இருக்கேன்னு சொன்னா அவர் விடுவாரா என்னன்னு தெரிலல. நம்ம கூப்பிட்டா சரி ஏதோ ஒன்று யோசிக்கவா செய்வார்ல. சரிம்மா, நான் பேசுறேன். பேசேன்னு உட்காந்துட்டே இருந்தா ஃபோன் பண்ணு. இப்போ மேவாம போன் பண்ணணும்? ஆமா, அதுக்கு நீ என்ன நேரம் கழிச்சுட்டே இருக்க முடியும். சரி யோசிச்சாச்சு, ஃபோன் பண்ணிடு. சரி சரி, இப்போ ஃபோன் பண்றேன். அட மச்சான். ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? அத்தை நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்கும் மச்சான். நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை அக்காலாம் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்கும். என்னைக்கு வரலான்னு யோசிச்சிருக்கிய? நீங்க வந்து 6 மாசம் ஆச்சு, இன்னும் நீங்க வந்த பாடு இல்லை. என்ன மச்சான் நான் செய்வேன், வேலை இங்க அப்படி இருக்கு. லீவ் எல்லாம் கிடைக்க வேண்டாமா அங்க வர்றதுக்கு? 1 வாரம் இல்ல ஒரு 4 நாளாவது வந்து இருந்துட்டு போலாம்ல, எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அம்மையும் கனக ரொம்ப நினைச்சிட்டு இருக்கா, அவன் பார்த்து ரொம்ப நாளாச்சுல. தெரியுது மச்சான். அண்ணா என்ன செய்யிட்டு மச்சான், வர முடியலையே, வேலை அப்படி இருக்கு. நீங்க ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாவது வந்துட்டு போலாம்ல. அப்படின்னா வேணா செய்யலாம் என்ன மச்சான். வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு நாங்க அங்க வந்துட்டாலும் சனிக்கிழமை அங்க இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மத்தியான நேரம் கிளம்புனாலும் நைட்டுக்கு இங்க வந்துருவோம். மறுநாளைக்கு வேலைக்கு போறதுக்கு வசதியா இருக்கும்னே. சரிதான். ஆனா என்ன மச்சான், என்னாச்சு? நாங்க என்ன நினைச்சோம்னா, நீங்களும் கனவு இங்க வந்து 1 மாசத்துக்காவது இருந்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். அம்மாவுக்கும் கனவு உங்களெல்லாம் பார்த்து 6 மாசம் ஆச்சா, அவ வேற தேடிக்கிட்டே இருக்கா. என்னால வர முடியாது. கனக வேணா அங்க 1 மாசத்துக்கு அனுப்பலாம். எங்க அம்மாவும் 2 மாசத்துக்கு ஊருக்கு தான் போறாவ. அதனால கனகா வந்து அங்க 1 மாசத்துக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னாலதான் 1 மாசத்துக்கு வந்து இருக்க முடியாது. ஆனா நடுவுல லீவுக்கெல்லாம் வந்துட்டு போற மாதிரி பாத்துக்கிறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா மச்சான், அம்மா தான் எப்படி ஊருக்கு போறாவல்ல, அதனால கனகா 1 மாசம் உங்க வீட்டுல இருக்கட்டு, பிரச்சனையே இல்லை. நானும் லீவு கிடைச்சப்பெல்லாம் அங்க வந்துட்டு போற மாதிரி பாத்துக்கிறேன். இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? நீங்க அம்மாவே சேர்த்து கூட்டு வந்துட வேண்டியதானே. அம்மா வருவாளா என்னெல்லாம் சொல்ல முடியாது பாத்துக்கங்க. கனகு அங்க 1 மாசம் இருப்பா, நானும் வேலையில லீவு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து போயிட்டு இருக்கேன். சரியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. என்ன இவர் சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு, யார்கிட்டயோ பேசுற சத்தம்லாம் கேக்கு. சரி போய் பார்த்துட்டு வருவோம். என்னைக்கு வரீங்கன்னு கரெக்டா சொல்லிருங்க, நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட வந்துருவேன். எனக்கு என்னங்க வரவா தெரியாது, நீங்க ரொம்ப மெனக்கிடாதீங்க, அதெல்லாம் நாங்க வந்துருவோம். இதுல என்ன இருக்கு, நான் கண்டிப்பா கூப்பிட வருவேன். யார பத்தி பேசுறாரு, யார் வரா? சரி, எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க, நான் போன் வைக்கேன். சரி மச்சா, சரி அங்க வந்து பாப்போனே. எம்மா இல்ல வரேன்னு சொல்லிட்டாவளோ? ஆமாமா, கனகா இங்க வந்து 1 மாசம் இருக்கலாம்னு சொல்லிட்டாவ. என் மாப்பிள்ள வந்து இருக்க மாட்டாரா? அவளுக்கு வேலையில லீவு கிடைக்கணும்ல, அதனால எப்பெல்லாம் லீவோ அப்போ வந்துட்டு போற மாதிரி பாத்துக்குவாங்களாம். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி பார்த்து வந்துட்டு போற மாதிரி பாத்துப்பாவ. என்னை பொறுத்த வரைக்கும் வாரம் வந்துட்டு போவாவ. ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என் பிள்ளைய பார்த்து 6 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு வார்த்தை கனகிட்ட என்ன ஏதுன்னு போன் பண்ணி சொல்லிடுறேனே. சரி மக்கா. ஐயோ இந்த எருமை வருதா, அது 1 மாசத்துக்கா? சரிம்மா, நான் சின்ன பொண்ணுட்டி விஷயத்த சொல்லிடுறேன். சரி சரி, நான் அப்போ கனகுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். சரி சரி. உள்ள ஓடி போகும்போத ஐயோ விடிஞ்ச விடியாமலும் இவ்வளோ பெரிய கெட்ட நியூஸா? சரி போய் படுத்துப்போம். இந்த மாமியால சமாளிக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆகுது, இதுல இவ வேறையா? குந்தாணி வந்தாலும் சும்மா உள்ள இருக்க மாட்டா, அம்மைகிட்ட மூட்டில விடுவேன் என்ன பத்தி. சமாளிப்போம், வேற வழி என்ன? சின்ன பொண்ணு தூங்கிட்டா இருந்த? சின்ன பொண்ணு இல்ல ரீல் தான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. சின்ன பொண்ணு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம கேக்கியே. சொல்லுங்க. கனகு 1 மாசத்துக்கு இங்க வந்து இருக்க போறாளாம். அப்படியா? சரி சரி. என்ன சின்ன பொண்ணு, உனக்கு சந்தோஷமா இல்லையோ? சின்ன பொண்ணு சொல்லு, உனக்கு சந்தோஷமா இல்லையோ கனகு இங்க வரான்னு? சந்தோஷம்தான், உங்களுக்கு சந்தோஷம் தானே, அது போதும். ஏன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு ஏன் இப்படி சொல்றா? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. நீங்க பாட்டுக்கு என்ன உங்க அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் விட்டுட்டு வேலைக்கு போயிருவீங்க. மாமியாட்டையும் நாத்தனாட்டையும் படுற பாடு ஒரு மருமகளுக்கு தான் தெரியும். சின்ன பொண்ணு கனகெல்லாம் அப்படி இல்லை சின்ன பொண்ணு. இங்க இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டல, அதோட விட்டுறணும்.
இது வரைக்கும் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நல்லவளாமே. இன்னமா சின்ன பொண்ணு மாறாம இருப்பா. அவளும் கல்யாணம் பண்ணிட்டு தானே இருக்கா. மாமியாட்ட எவ்வளவு அவஸ்தையா இருக்கும்னு அவளுக்கு தானே தெரியும். அப்புறம் எப்படி உன்ட்டு எப்படி நடந்துக்குவா? அப்புறம் முந்தா நேரத்தை உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி உன் மருமவுல தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதுன்னு சொல்ற. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? என்கிட்ட நீ இதை சொல்லவே இல்லை. இதை மட்டுமா நான் சொல்லலை, ரொம்ப விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இதெல்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன். நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து இதில் மண்டையை உடைக்க வேண்டாம்னு நான் யோசிக்கிறேன். அப்புறம் நானே ஹேண்டில் பண்ணுறேன்னா அமைதியாக போவேன்னு அர்த்தம் இல்லை. அவையே என்கிட்ட பேசினான்னா நான் திருப்பி பேச தான் செய்வேன். சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுறா? நானா சண்டை இழுக்க மாட்டேன், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன். அப்புறம் ஏன் சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு அப்படின்னு என்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சோடா புட்டி கண்ணை உடச்சிருவேன். அதை விடுங்க. இப்பவுமே காப்பி போட்டு தரவா இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா? இப்போ வேண்டாம் சின்ன பொண்ணு. இப்பதான் டீ கடையில டீ குடிச்சிட்டு வரோம். குளிச்சுட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு காப்பி குடிக்கேன்னு. சரி சரி போங்க, குளிச்சுட்டு வாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சின்ன பொண்ணுன்னா சின்ன பொண்ணு தான். முருகா, ஒரு மாதம் என் மாமியாலையும் நாத்தினாலையும் சமாளிக்கிற மாதிரி சக்தியை கொடு முருகா. ஒரு மாதம் என்னன்னு போவோமோ நினைச்சாலே தலை சுத்துது. சின்ன பொண்ணு வா இருமே. என்னலா தனியா முணங்கிட்டு வரா? சும்மா இருளா. வா சின்ன பொண்ணு, பாட்டு பாடிட்டே போவோம். எனக்கே மூடு சரியில்லை, சும்மா இரு நீ. ஆயிரம் கோடி சக்க 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 சூரியன் போலே சக்க 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 சக்க. அம்மா ஆயி இடுப்பு யால எருமை இப்படி உதச்சா? சூரியன் போலே சக்க 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 சக்கவான். இந்த சூரியன் ஏற்கனவே சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேல என் நாத்னா வேற வீட்டுக்கு வராலாம், அது ஒரு மாசத்துக்கு. இதுல நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, வா நாத்னாலா? ஆமா. ஒரு மாசத்துக்கா? ஆமாங்க. சின்ன பொண்ணு இவ்ளோ நடந்துட்டோ? வா வந்து உட்காரு, வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வா, கவலைப்படாதல்ல சின்ன பொண்ணு. பரவாயில்ல. உன் நாத்னா ரொம்ப நடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, கிட்னாப் பண்ணி ஒரு மாசத்துக்கு அந்த பம்பு செட்டு ரூமுக்குள்ள வச்சிருவோனே. நல்ல சோசா மடியிலலாம் வந்து உட்காந்துருக்காவ. என்ன நல்லபடி தள்ளி விட்டு சிரிச்சுட்டே இருக்கியே. இப்ப நம்ம மக்கள்கிட்ட பாய் சொல்ற நேரம்ல, அதனால என் மூஞ்சி சிரிச்ச மாதிரியே தான் இருக்கும். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பெல்லும் அடிச்சிருங்கன்னு. ஹைப்பு மறக்க கூடாதுன்னு. உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய்.